உழவுக்கு உறுதுணை புரியும் கலப்பை குழு தயாரிப்பு தொழிலை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஒரு காலத்தில் விளைநிலங்களை உழுவதற்காக கலப்பைகள் மரத்தினால் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மாவட்டம் மேலூரில் இரும்பில் கலப்பை குழு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உருவான பின்பு விவசாயத்தில் இரும்பு குழு பயன்பாடு இருந்து வந்தது. இந்நிலையில் அண்மை காலமாக போதிய நீரின்றி விவசாயம் குறைந்து வருவதாலும் கால்நடைகளின் வளர்ச்சி சரிந்து வருவதாலும் இரும்பு குழு தயாரிப்பு நலிவடைந்து வருகிறது. மழை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், எப்பயும் வழக்கம் போல் இருந்துச்சுன்னு சொன்னால், கொழு உற்பத்தி அதிகமாக இருக்கும். மக்கள் விவசாயத்தை அதிகமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. விவசாயம் பண்ண முடியாத ஒரு காரணத்தினால் கொழு எங்களுக்கு விற்பனை இல்லாமல் போயிடுச்சு. மேலூரில் உள்ள சந்தைப்பேட்டை, மண்கட்டி, தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் கொழு உற்பத்தி செய்யப்படுகிறது. இரும்பில் தயாரிக்கப்படும் கொழுக்கள் நீண்ட காலம் நீடிப்பதால் இங்கிருந்து இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கும் அவை ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இது மட்டுமல்லாமல் ரயில் தண்டவாளங்கள், வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மூலப்பொருட்களின் விலை உயர்வால் தொழில் நலிவடைந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் கொழு தயாரிப்பாளர்கள். அடுப்பு, தோசைகள், வடச்சட்டி, பனியாச்சட்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாக வேலூர் மட்டும் தயாரிக்கிறாங்க. கடந்த 30-35 வருஷமாக அந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கு மேலூரில். இப்போ கொழுன்றது இப்போ சீசன் மாதிரி தான் வருது. 2 மாதம் 3 மாதம் பார்க்க வருஷத்தில் அது நல்வடைஞ்சு போய்கிட்டே இருக்கு. இப்போ இருக்கிற கஷ்டப்படுற மக்கள் பூரா ரொம்ப நேரம் அந்த அவங்க மட்டும் தான் இந்த வேலை பார்க்குறாங்க. மற்றபடி மேலூர் சுற்றுலாத்துக்கு வேற தொழிற்சாலை எதுவும் கிடையாது. டிராக்டர்களின் வருகையால் மெல்ல மெல்ல மறைந்து வரும் ஏற்கலப்பை கொழு தயாரிப்பு தொழில் தற்போது விவசாயத்திற்கு போதிய நீரின்றி முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பருவமழையும் விவசாயத்திற்கு பச்சை கொடி காட்டாததால் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளை கொண்டாட முடியாமல் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் மேலூர் விவசாயிகள். ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மேலூர்.